அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக, ஆமீன். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான துஆவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு துஆவை நீங்கள் இன்றையிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பெரிய பெரிய அற்புதமான நாட்களை நம்ம வாழ்நாள் முழுவதுமே தந்திருக்கிறான். ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததோ அதே போல் இந்த ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த நாட்கள். இந்த 10 நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமானதுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நாட்களை நம்ம நிறைய அமல்களை ஈடுபடணும்னு இந்த ஹதீஸ் மூலமாக தெரிய வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா துல்கஅதாவுடைய கடைசி நாட்களில் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனால் நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றையிலிருந்தே துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களில் நிறைய அமல்களை செய்கிறதுக்கு தயாராகணும். இந்த நாட்களை நம்ம வீணடிக்காமல் நிறைய அமல்கள் செஞ்சிட்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களுமே நீங்கிரும். இன்னும் நம்முடைய சோதனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா குறைய ஸ்டார்ட் ஆகும். நம்ம அமல்கள் செய்கிறதுக்கும் அல்லாஹ் நாடினால் தானே நம்ம அமல் செய்ய முடியும். அப்போ நம்ம இந்த 10 நாட்களில் நல்ல அமல் செய்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான துஆ தான் இது. இந்த துஆவை இன்றையிலிருந்து ஒரு தொழுகைக்கு அப்புறமும் நீங்கள் ஓதிட்டு வாங்க. சின்ன துஆ தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல் 10 நாட்களில் நோன்பு வச்சுருக்காங்க, இரவு நேர தொழுகையை தொழுதுருக்காங்க, அதிகமாக திக்ரில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஒரு மாதம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அமல்களையுமே உள்ளடக்கியிருக்கும். அதாவது இஸ்லாத்தினுடைய 5 தூண்கள் இருக்கு இல்லையா, களிமா, தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ்ஜு, இந்த 5 தூண்கள், இந்த 5மே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் ஒரு சேர நம்ம பண்ண முடியுங்கிறதால அவ்வளோ சிறப்பானதாக இருக்குது இந்த 10 நாட்கள். இன்னும் இந்த அரஃபா நாளில் பிடிக்கிற நோன்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கடந்த வருஷத்தில் நம்ம செஞ்ச சிறிய பாவங்களும் இன்னும் வரக்கூடிய வருஷத்தில் நம்ம பண்ணக்கூடிய சிறிய பாவங்களும் மன்னிக்கப்படும். நம்ம கேட்குற துஆ எல்லாமே கபூலாகும். ஒரு துஆ கூட மறக்கவே படாது. அப்போ இவ்வளோ சிறப்புமிக்க நாட்களை நம்ம தவற விடலாமா? மிஸ் பண்ணிடவே கூடாது. இன்னும் இந்த 10 நாட்களை நம்ம அடைஞ்சி அதில் அமல்களையும் செஞ்சு அந்த அமல்களையும் அல்லாஹ் கபூலாக்கி நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு இன்றையிலிருந்தே நம்ம அல்லாஹ் கிட்ட துஆ கேட்க ஆரம்பிக்கணும். அப்படி ஒரு சிறப்புமிக்க சக்தி வாய்ந்த துஆ தான் இது. துஆவை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். அல்லாஹும்ம பல்லிக்னா துல்ஹஜ்ஜ வபாரிக் லனா ஃபீஹி வக்ஃபிர் லனா ஸுனூபனா வர்ஸுக்னா அஅமால ஸாலிஹா. அல்லாஹும்ம பல்லிக்னா துல்ஹஜ்ஜ வபாரிக் லனா ஃபீஹி வக்ஃபிர் லனா ஸுனூபனா வர்ஸுக்னா அஅமால ஸாலிஹா. அல்லாஹும்ம பல்லிக்னா துல்ஹஜ்ஜ வபாரிக் லனா ஃபீஹி வக்ஃபிர் லனா ஸுனூபனா வர்ஸுக்னா அஅமால ஸாலிஹா. இதோட பொருளை பாருங்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு துல்ஹஜ்ஜை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து அதில் பரக்கத்தையும் தந்துடலாம். இன்னும் எங்களோட எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரு. இன்னும் இந்த நாட்களில் சாலிஹான அமல் செய்கிறதுக்கும் அருள் புரிவாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். இதில் துல்ஹஜ்ஜை அடையக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் பரக்கத்தையும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எங்களை ஆஃபியத்தோட நோய் நொடி இல்லாமல் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து உன்னுடைய சிறப்பான நாளை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். ஏன்னா நம்ம ஆஃபியத்தாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அமல்களில் ஈடுபட முடியும். ஆஃபியத் இல்லாமல் நோயால் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அமல் செய்ய முடியாது இல்லையா? அதனால தான் நம்ம இப்படி கேட்குறோம். அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு கேட்குறோம். நம்ம செஞ்ச பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சாதான் நமக்கு நம்ம வாழ்க்கையில் அவனோட ரஹ்மத்தும் பரக்கத்தும் ஏற்படும். நம்ம பாவங்களை அவன் மன்னிக்கலை அப்படின்னா சோதனைகளுக்கு மேலே சோதனைகளாக தான் நம்ம வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் பாருங்கள், சாலிஹான அமல்கள் செய்கிறதுக்கு உதவி செய்யணும்னு கேட்குறோம். ஏன்னா நமக்கு நல்ல ஒரு நசீபு ஏற்படணும் அப்படின்னா அவன் நாடினால் மட்டும்தான் அது ஏற்படும். நம்ம இப்போ பாவங்களில் மூழ்கிட்டு அதான் துல்ஹஜ் நாட்கள் வருதே அதில் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சாலும் அது அல்லாஹ் நாடுனா மட்டும்தானே முடியும் இல்லையா? அதனால் இன்றையிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு துஆவை ஓத ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு துஆவின் பொறுத்தால் துல்ஹஜ்ஜினுடைய சிறப்பான முதல் 10 நாட்களை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதில் சாலிஹான நல்ல அமல்கள் செய்து நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து என்னைக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.